ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல ஒரு தரமான குறும்படம்லாம் போட்டு காட்டுறாங்க. அந்த குறும்படத்திலேயே எல்லா உண்மைகளும் இருக்கு. இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எதுக்காக அரோரா, விக்ரம், சபரி இவங்களுக்கு இந்த அளவு முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாத புதிரா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி சும்மா மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருந்தாரு. வேட்டி செட்டில ஆளு தாறுமாறா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு சரியான ஜோடி மாதிரியே அரோராவை பொறுத்தவரை சாரியில ரொம்பவே ஹோம்லியா இருக்கிறாங்க. பார்க்கும்போது இவங்களோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன விஜய் சேதுபதி சார், நீங்க மட்டும்தான் கமர்தீன் பார்வை சேர்த்து வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுவீங்களா? எங்களுக்கும் பார்க்கும்போது அப்படிதான் சார் தோணுது. உங்களை பொறுத்தவரை வீக்கெண்ட் வந்துட்டாலே அரோராவுக்கு முட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அரோராவுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரியே அரோரா வந்து உங்களை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு வழியறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேருமே ஒரு காதல் ஜோடி மாதிரியே எங்க கண்ணுக்கு தெரியுறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு எதுக்காக சார் இந்த வெங்காய குறும்படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இந்த குறும்படத்தை பார்க்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவோ அராஜகங்கள் நடந்திருக்குது. அந்த நேரத்திலாம் குறும்படத்தை போட்டு காட்டாம இதுக்கு போய் குறும்படத்தை போட்டு குறும்படத்துக்கான மதிப்பையே கெடுத்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இந்த சீசனை பொறுத்தவரை கேப்டன்சி டாஸ்க்ல ரெண்டு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல சபரி வந்து பார்வை அடிக்கிறாரு, பார்வோட கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்குது. இது விளையாட்டுல தற்செயலா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாலும், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நான் வாண்டடா தான் பார்வை அடிச்சேன் அப்படிங்கறத சபரி அவர் வாயால சொல்றாரு. அதுக்கு குறும்படம் போட்டு காட்டி சபரி ஏதாவது ரோஸ் பண்ணியா, எல்லோ காராவது கொடுத்தியா, ஒரு வெங்காயத்தையும் பண்ணல. சரி, அதே டாஸ்க வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டென்ட்டா மாத்துனாங்க சாண்ட்ரா. சபரி வந்து பாருக்கிட்ட அவ்வளவு ரூடா நடந்துகிட்டத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி நடிப்பு அரக்கி வந்து ஒரு ஆக்டிங்க போட்டாங்க. அந்த நடிப்பு அரக்கிக்காக ஒரு குறும்படத்தை போட்டுருக்கலாமே. ஆமாங்க, சபரியை பொறுத்தவரை வாண்டடா தான் பார்வை அடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த இடத்துல இருந்த சாண்ட்ராவை பொறுத்தவரை நீயும் வேணும்னே கழுத்துல மிதிச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து சாண்ட்ரா வந்து சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. என்னமா சாண்ட்ரா, அந்த இடத்துல இப்படிலாம் பேசிட்டு இப்ப வந்து பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலகமகா நடிப்பு நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இந்த நடிப்பு அரக்கியோட முகத்திலேயே அப்பவுமே கிழிச்சிருந்தா அப்படின்னா இந்த நடிப்பு அரக்கியால ரெண்டு பேரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்காது. அதை பண்ணுனியா? அதையும் பண்ணல. சரி, சாண்ட்ராவை பொறுத்தவரை இது மட்டுமா பண்ணிருக்காங்க, நிறையவே கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்க. ரெண்டு பெண்களை ரொம்பவே கேவலப்படுத்திருக்காங்க. ஆமாங்க, அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பிரஜென்ட் பழகுன திவ்யாவோட கேரக்டரையே இழிவுபடுத்தினாங்க. திவ்யா வந்து என் புருஷன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறா, எனக்கு துரோகம் பண்றா அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா பேசினாங்க. அதுக்கு எதிராக ஒரு குறும்படத்தை போட்டு காட்டினியா? போட்டு காட்டி என்னமா தங்கச்சி பாசத்தை இவ்வளவு இழிவா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் கேட்டிருக்கலாமே, கேட்கல. அது மட்டும் இல்லாம இதே சாண்ட்ரா வந்து பார்வையும் அசிங்கப்படுத்திருப்பாங்க. எப்படி 47 வயசான பிரஜின் மேல காமவெறி படிச்சு பாரு சுத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமா பேசினா சாண்ட்ரா. அந்த இடத்துலயாவது ஏதாவது பேசினியா? ஒரு வெங்காயத்தையும் பேசல. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை காஜி கண்டென்ட்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கு காரணம் யாரு? நீதான். ஆமா தானங்க, முதல் வாரத்திலேயே துஷார் கூட சேர்ந்துக்கிட்டு அரோரா எவ்வளவு கேவலமான கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாத்ரூம் ஏரியால என்ன நடந்துச்சு, அதே மாதிரி நீச்சல் குளம் பக்கத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காட்டி எம்மா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற ஷோ, இதுல இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தா அப்படின்னா இந்த சீசன் எல்லாருமே பார்த்திருப்பாங்க, வேற லெவல்ல போயிருக்கும். அதை செய்யறதுக்கு உனக்கு வக்கில்ல. அதே மாதிரி தான் எஃப்ஜே ஆதிரே இவங்களை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்தே இந்த காஜி கண்டென்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் குறும்படத்தை போட்டு காட்டுறதுக்கு வக்கில்ல. இப்படி எந்த இடத்துலயுமே வக்கில்லாம நடந்துகிட்டு இந்த இடத்துல மக்களின் குரலா பேசின பிரவீன் ராஜா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், இவங்களுக்கு எதிராக ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறேன், அவங்களை அசிங்கப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னனியே எதுக்காக அசிங்கப்படுத்திட்டு இருக்க மாமா சேது அப்படிங்கிற அளவுக்கு தான் சேதுபதியோட ஹோஸ்டிங் படு கேவலமா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஆடியன்ஸை பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற டாப் 5 போட்டியாளர்கள் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 14 வாரங்களா நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால இவங்கள யாரு டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க, உங்க கையில தான் ரிசல்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதி உத்தம மாதிரி பேசுறாரு. கிழிச்சிங்கடா, மக்கள் போடுற ஓட்டுக்கு விஜய் டிவி என்னைக்குடா மரியாதை கொடுத்திருக்குது? இந்த சீசனை பொறுத்தவரை அவ்வளோ அன்ஃபேர் எவிக்ஷன். இப்போதைக்கு டாப் 5ல இருக்கிற போட்டியாளர்கள் யாருமே இந்த இடத்துக்கு தகுதி இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது தான் மக்களோட ஒட்டுமொத்த குரலா இருக்குது. இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு எல்லாருமே நல்லவங்க, உத்தமங்க, 14 வாரமா பார்த்திருக்கீங்கல்ல, எப்படிலாம் பண்ணிருக்காங்க, சூப்பர்பா அப்படிங்கிற அளவுக்கு எதுக்காகடா மொட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துலயும் சில காமெடி எல்லாம் நடக்குது. அதாவது இவரை பொறுத்தவரை வேட்டி சடையில வந்திருக்காரு, ஆடியன்ஸை பொறுத்தவரை என்ன சார் கண்ணாடி போடலையா சார் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கண்ணாடி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கண்ணாடியை வந்து கொடுக்குது. அந்த கண்ணாடியை போடுறாரு. எதுக்கு சார்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிமே சொல்லுவாங்க. உங்களை பொறுத்தவரை உங்களோட அகத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பச்சையா தெரியுது. இந்த சீசனை பொறுத்தவரை இவ்வளவு கேவலம் போறதுக்கு காரணமே நீதான் ஐயா. முதல் வாரத்திலே இந்த காஜி கண்டென்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருந்தா அப்படின்னா இந்த சீசன் எல்லாரும் பாக்குற அளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா நீ அது எதையுமே பண்ணல. உன்னை பொறுத்தவரை உனக்கு பாக்குறதுக்கு காஜி கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்க கழுத்தை தான் அறுத்துக்கிட்டு இருந்த. இதுல கண்ணாடி போட்டா மட்டும் நீ அழகாயிருவியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் ஆடியன்ஸ்ட பேசினதுக்கு அப்புறமா போட்டியாளர்கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையுமே டாப் 5ல இருக்கிற போட்டியாளர்கள்ல யாருக்காக நீங்க ஓட்டு கேட்க போறீங்க, மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு இந்த ஓட்டு பிச்சை அப்படிங்கிறது நமக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர பொறுத்தவரை சபரி நல்லவன் உத்தமன், அதனால என்னோட ரசிகர்கள் வந்து சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சபரிக்காக ஓட்டு கேட்கிறாரு. அடுத்ததா வர்ற அப்சராவுமே சபரிக்கு ஓட்டு போடுங்க, சபரி ரொம்பவே நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்பவே மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு பொண்ணோட மூஞ்சி வீங்குற அளவுக்கு அடிக்கிறான், அடிச்சுட்டு சிரிக்கிறான். சிரிச்சது மட்டும் இல்ல, நான் வேணும்னு தான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல அவன் எப்படி நல்லவனா இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி சாண்ட்ரா விஷயத்துல நல்லவன் மாதிரி நடிச்சான். சாண்ட்ரா விழுந்த உடனே எனக்கு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் கூட முக்கியம் இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ராவுக்காக கொதிச்சு எழுந்தான். இதை பார்த்து நம்மளுமே ஓகேப்பா சபரி பரவாயில்லையே நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதே வார வீக்கெண்ட்ல கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அதை கொண்டாடுறான் சபரி. இது எப்படிங்க முடியும்? எதிரியா இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே சிரிச்சு கொண்டாட மாட்டாங்க. ஆனா இந்த சபரியை பொதுவாக விசில் அடிச்சு கொண்டாடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது இவன் நல்லவன் மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான், நல்லவன்லாம் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துல அப்சராவா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், சபரி ரொம்பவே நல்லவன், சபரிக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு பிச்சை கேட்கறாங்க. அடுத்ததா வர்ற கேமி வந்து திவ்யாவுக்காக ஓட்டு கேட்கறாங்க. அதே மாதிரி பிரவீன் காந்தியை பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவுக்காக ஓட்டு கேட்கிறாரு. யோ, நீ வெளியே சீசன்லாம் பாத்தியா இல்லையா? உன்னை பொறுத்தவரை ஒவ்வொரு சேனலுக்கும் போய் பேட்டி கொடுத்துட்டு தானே இருப்ப. அப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்கள்ல என்ன உலாவை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சமாக பார்த்திருப்பல. எதுக்காக இவளுக்கெல்லாம் ஓட்டு கேட்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரவீன்ராஜை பொறுத்தவரை விக்ரமுக்காக ஓட்டு கேட்கிறாரு. அதாவது அவரை பொறுத்தவரை ஒரு சேனலை தொடங்கி இவ்வளவு முன்னேறி வந்திருக்காரு. இவர் டைட்டில் வின் பண்ணார் அப்படின்னா இதே மாதிரியே வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்ற கருத்து சரிதான். அதே நேரத்துல அதுக்கு அவர் ஒருத்தான போட்டியாளரா அப்படிங்கறதையும் மக்கள் பார்த்து தானே ஆகணும். விக்ரம பொறுத்தவரை அவன் ஒரு காமெடியன் எல்லாம் கிடையாது. காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவனை பொறுத்தவரை மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இது எல்லாமே காமெடிக்காக தான் பண்ணேன், நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி காமெடியன் போர்வைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுவான். இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தன் டைட்டில் வின் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட எண்ணமா இருக்குது. அந்த வகையில பிரவீன்ராஜ் சொன்னதை நம்ம ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வர வியானாவை பொறுத்தவரை அரோராவுக்காக ஓட்டு கேட்கறாங்க. என்ன வியானா, நேத்து தான் உன்னை பாராட்டினேன், இன்னைக்கு திட்டுற மாதிரி வச்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க. இந்த அரோராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? ஆபாசமான புகைப்படங்களை போட்டு வைரல் ஆகி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அது மட்டும் இல்ல, எனக்காக யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. இந்த அம்மாவை பொறுத்தவரை என் விருப்பப்படி நான் எப்படி வேணாலும் சுத்துவேன், என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. எந்த குடும்பத்திலயுமே சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரி இப்படி ஆபாசமா சுத்துற யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையாவே இவளுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுத்தானுங்க அப்படின்னா இதை விட கேவலம் அசிங்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, மாமா டிவியை பொறுத்தவரை அவளுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலதான் பழிய தூக்கி போடுவாங்க. நம்ம யாருமே பலூனக்காவோட செயல்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆள்லாம் கிடையாது. அதனால இந்த இடத்துல வியானா பேசுனது எனக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு டாஸ்க் விஜய் சேதுபதி எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கண்டஸ்டன்டோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு. அதாவது இந்த டாஸ்கை பொறுத்தவரை வியானா வந்து அரோராவுக்காக ஓட்டு கேட்டிருக்காங்க, பிரவீன்ராஜை பொறுத்தவரை விக்ரமுக்காக ஓட்டு கேட்டிருக்காரு, அதே மாதிரியே ரம்யா வந்து சபரிக்காக ஓட்டு கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க 3 பேருமே இவங்க யாருக்காக சப்போர்ட் பண்றாங்களோ அந்த 3 பேரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறாரு. வேற ஒன்றும் கிடையாதுங்க. வினோத் பெட்டி எடுத்த விஷயத்த குறும்படம் போட்டு காட்டுறாங்க. அந்த குறும்படத்திலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. ஆமா தானங்க. வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு முந்தின நாள் அரோராவை போதோல வினோத்தோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. எப்பா பெட்டி எடுக்கிறவனுக்கு சம்பளத்தோட சேர்த்து பெட்டியில இருக்கிற பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த வாரம் எவிட்டாய் வெளியே போயிட்டா அப்படின்னா பெட்டியில இருக்கிற பணம் கிடைக்காது, சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வினோத்திட்ட பேசுறாங்க. ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்கிற ஒருத்தன் எப்படி யோசிப்பான்? அரோரா சொல்றது சரிதான். பணப்பெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சம்பளத்தோட சேர்த்து இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வினோத் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாரு. இதையும் போட்டு காட்டுறாங்க.
அது மட்டும் இல்லங்க, அரோராவை பொறுத்தவரை பெட்டி எடுக்கிற போற மாதிரி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வினோத் வந்து அல்வாவோட வர்றாரு. அந்த நேரம் விக்ரம் என்ன பண்றான் அப்படிங்கறத இன்னொரு வாட்டி ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது அரோரா கிட்ட வினோத் கிட்டையும் கேளு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எதுக்காக கேக்குறீங்க? வினோத் கிட்ட சொன்ன அப்படின்னா வினோத் வந்து டெம்ப்ட் ஆகி பெட்டி எடுத்துருவான் அப்படிங்கறத நீங்க ரெண்டு பேருமே பேசிருக்கீங்கடா, அதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. ஆமாங்க, மாமா டிவியை பொறுத்தவரை பொதுவாவே அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள பத்தி யாராவது பேசுற விஷயங்கள் வரும்போது அதை கட் பண்ணி அடுத்த ஃப்ரேமை கொண்டு போயிருவாங்க. அந்த வகையில அரோரா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பேசினதை நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணலையே தவிர கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் போட்ட சதி திட்டத்துல தான் வினோத் விழுந்துட்டாரு அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அந்த உண்மையெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நேத்து வந்த வினோத் கிட்டையுமே அவர் வாயாலேயே நான் பெட்டி எடுத்ததுக்கு நான் தான் காரணம், என்னை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்துறதுக்காக இன்னைக்கு குறும்படத்தையும் போட்டு காட்டுறதை வச்சே தெரிஞ்சு போச்சு மாமா டிவியை பொறுத்தவரை பிளான் பண்ணி தான் வினோத்தை வெளியே அனுப்பியிருக்காங்க. அவங்களை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான டிராமாவை நடத்துறானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ரொம்பவே நல்லவன் மாதிரியும், எப்படிப்பா மற்றவங்களை பத்தி நீங்க இப்படி தப்பா பேசலாம், ஒருத்தன் மூஞ்ச பார்த்து எப்படி அவன் இப்படிதான் யோசிச்சிருப்பான் அப்படிங்கறத உங்களால பேச முடியுது, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வக்கனையா வாய்களையே பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த குறும்படத்தெல்லாம் போட்டு காட்டி வியானாவை போட்டு கிழிக்கிறாரு. என்ன வியானா என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. வியானாவை பொறுத்தவரை ஆமா சார் எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்படிங்கறத அவங்க ஓப்பனா தான் சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நீங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வியானாவை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்காரு. யோ உனக்கு வேற வேலை பொழப்பே இல்லையா? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அன்னைக்கெல்லாம் வாயை மூடிட்டு பார்வை போட்டு தானே பொழந்துகிட்டு இருந்த. இன்னைக்கு டாப் 5 குள்ள இருக்கிற 5 போட்டியாளர்களுமே உன்னோட ஃபேவரட் போட்டியாளர்கள். இவங்க எல்லாருக்குமே எல்லா வாரமும் நீ முட்டு கொடுக்க தான் செஞ்சிருக்க. ஆபாச நாயகி அரோராவுக்காக வாரம் வாரம் வந்து நீ முட்டு கொடுக்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி வக்கரம் பிடிச்ச விக்ரம் வந்து பல கேவலமான வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துருக்கான். அவனுக்கு எதிராக வீக்கெண்ட் எபிசோட்ல நீ பேசினதே கிடையாது. அதே மாதிரியே சபரியை பத்தி பேசுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பாரு கண்டென்ட்டை மாத்திட்டோம் அப்படின்னா சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற எதுவுமே பண்ணல. வெங்காயம் வந்து வெங்காயத்துக்கிட்ட தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா வந்து எவ்வளவு கேவலமான டிராமாவெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக என்னைக்காவது பேசிருக்கியா? எல்லா வாரமுமே உன்னோட நண்பனோட மனைவிக்காக முட்டு கொடுக்க தான் செஞ்சிருக்க. அதே மாதிரியே திவ்யாவை பொறுத்தவரை அவங்க மார்க் பண்ணா கூட பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வலிஞ்சுக்கிட்டு நின்று இருக்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட செல்லங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வியானா பிரவீன் ராஜா பலியாடாக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் வியானாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அரோரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோரா வந்து சார் நான் சிரிச்சேன் சார், ஆனா ஷாக்ல தான் சார் சிரிச்சேன், 18 லட்சம் ரூபாய் போயிருச்சு அப்படிங்கிற வருத்தத்துல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அரோரா பேசிட்டு இருக்கா. யோ இதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காட்டியா? அரோராவை பொறுத்தவரை நான் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பேசுறாங்க. இன்னொரு செட் போயிட்டு நான் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெட்டி கிட்ட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை? அரோராவை பொறுத்தவரை மாத்தி மாத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க. நாங்க தான் லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாத்தையும் பார்த்தோமே. அதாவது இதெல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோராவுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அரோரா இப்படி சொன்ன உடனே திரும்பவும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வியானாவை போட்டு புழக்க தொடங்குறாரு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்க பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வியானாவை கொஞ்சம் ரோஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்சரா கிட்ட கேட்கிறாரு, என்ன அப்சரா இப்ப குறும்படம் பார்த்துட்டீங்கல்ல, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல அப்சராவை பொறுத்தவரை இல்ல சார் எனக்கு வினோத் பெட்டி எடுக்கிற நேரம் அந்த இடத்துல இல்ல, இருந்தாலும் அந்த இடத்துல விக்ரம் சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இப்போ குறும்படம் போட்டு காட்டினதுக்கு அப்புறமா உண்மைலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்சரா வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க அந்தர்பல்ட்டி அடிக்காம இருக்க முடியும்? இவங்களை பொறுத்தவரை ஷோ முடிஞ்சு 45 நாள் கழிச்சு தான் இவங்களோட சம்பளத்தையே கொடுப்பாங்க. சும்மாவே இந்த ஷோ கொஞ்சமாவது ரன் ஆறதுக்கு காரணமா இருந்த பாரு கமருதீன் இந்த 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி அவங்களுக்கு சம்பளமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல இவங்களுமே நியாயத்தை பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்னா சம்பளத்துல கை வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கதானே செய்யும். விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஒரு ஹோஸ்ட் மாதிரி நடந்துக்கல, ஹிட்லர் மாதிரி தான். எல்லாரையும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, எதிர்த்து பேசாதீங்க, நான் சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மிரட்டுறது ஒண்ணுல தான் பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா ரம்யா கிட்ட கேட்கிறாரு. ரம்யாவுமே அந்தர்பல்ட்டி தான் அடிக்கிறாங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிரவீன் ராஜா பொறுத்தவரை விஜய் சேதுபதியை போட்டு பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பிரவீன் ராஜா பொறுத்தவரை எனக்கு சபரியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படிங்கறத அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. இருந்தாலும்
இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சபரி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. ஒருத்தனோட மூஞ்ச பார்த்து நீங்க எப்படி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜை எந்த அளவு புழக்க முடியுமோ அந்த அளவு புழக்கிறாரு. இருந்தாலும் பிரவீன்ராஜை பொறுத்தவரை எனக்கு தோணதான் நான் பேசினேன், இதுல எந்த வித தப்பும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உங்க டோனை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறாரு. யோ நீ ஹோஸ்டா இல்லனா ஹிட்லராயா? நீ மட்டும் தான் பேசணும், போட்டியாளர்கள் உங்களோட கருத்தையே முன்வைக்க கூடாது அப்படின்னா இது ஒரு ஷோவா? அவங்க எல்லாம் போட்டியாளர்களா இல்லனா உன்னோட அடிமைகளா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அந்த இடத்துலயும் பிரவீன்ராஜை பொறுத்தவரை எனக்கு அப்படிதான் சார் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. இத பார்த்த விஜய் சேதுபதி சம காண்டாயிடுறாரு. என்ன சார் உங்களுக்கு மட்டும்தான் ஃபேஸ் ரீடிங்லாம் தெரியுமா, எனக்கு தெரியாதா? நீங்களுமே என்கிட்ட ரொம்ப அடமண்டா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க, கத்தி பேசுறீங்க, சத்தமா பேசுறீங்க, இது எல்லாமே உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேவலமா பிரவீன்ராஜ் மேல பழிய போடுறாரு. பழிய போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க, திமிர காட்டுறாரு அப்படினே சொல்லலாம். நான் ஒரு ஹோஸ்ட், நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும், நீ எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பிரவீன்ராஜை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறதா நினைச்சு தன்னைத்தானே அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கறத என்னோட கருத்து. இந்த இடத்துல விஜய் சேதுபதி பேசுனதெல்லாம் பார்க்கும்போது யோ நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிரவீன்ராஜ் நீங்க பண்ணதான் தப்பு, நான் சொல்றதுதான் சரி, உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு. இந்த இடத்துல பிரவீன்ராஜை பொறுத்தவரை சபரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சபரியை பொறுத்தவரை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பிரவீன்ராஜ் வந்து சபரி நீ அப்படிலாம் பார்க்காத, அந்த இடத்துல உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சபரி எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு முட்டு கொடுக்குற. யோ உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஆமா தானங்க, இந்த சீசனை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு போட்டியாளர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு போட்டியாளர் யாரையாவது பார்த்தாலோ சிரிச்சாலோ விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மானங்கட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா பார்வோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு வாரம் வாரம் பார்வா கழிவு ஊத்திருக்காரு. அதே மாதிரி வேலையை இந்த இடத்துல சபரி பண்றான். இந்த இடத்துல சபரிக்கு முட்டு கொடுக்கிறாரு விஜய் சேதுபதி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வியானா பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேரையும் எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா உங்களை பொறுத்தவரை அடுத்தவங்க மேல ஒரு கருத்தை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. அதே நேரத்துல இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பழி போடாதீங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. நீங்க வந்து மத்தவங்களோட முகத்திரையை கிழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்களோட முகத்திரையை தான் கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அசிங்கமா வெளியே தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? எங்களோட குரலா தான், அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வியானாவா இருக்கட்டும் பிரவீன்ராஜா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசினாங்க. ஒரு ஹோஸ்டா நீ பண்ண வேண்டிய வேலையை தான் அவங்க பண்ணாங்களே தவிர அவங்க தப்பா எந்த இடத்துலயுமே பண்ணல. மக்கள் யாருமே அவங்கள தப்பா நினைக்கல. இந்த இடத்துல ஒன்னதான் எல்லாருமே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, டாப் 5ல இருக்கிற கோமாளிகளை பேச வைக்கிறாரு. அந்த இடத்துல விக்ரம் வந்து என்னதான் இருந்தாலும் யாரை பத்தியும் இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணவே கூடாது, ஒரு ஆளை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பிளான் போடுற அளவுக்கு எல்லாம் எனக்கு மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் பேசுறான். அடுத்தது வர சபரியை பொறுத்தவரை சார் இதெல்லாம் கேம்ல இருக்கிறது தானே சார், அது அவங்களோட கருத்து அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்றாரு. அடுத்ததா நடிப்பு அரைக்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை சார், என் மேல வீண் பழி போடுறாங்க சார், இதெல்லாம் கடந்து போயிருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்னம்மா உங்க மேல பழி போட்டா நீ காட்டு கத்து கத்துவீங்க, என்னமோ அசால்ட்டா கடந்து போறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சாண்ட்ரா பொதுவுல பழகி போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பச்சையா நடிக்கிறாங்க. அடுத்ததான் அரோரா வராங்க. அரோராவை பொதுவுல நானே 18 லட்சம் ரூபாய் போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி ராத்திரி முழுக்க தூங்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புழுவிக்கிட்டு இருக்காங்க. அரோரா நீ பண்ணது பேசுனது எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டோம்மா, உன்னை பொதுவுல ஒரு சைடு சொல்ற நான் பணப்பட்டி எடுக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ற, இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன சொல்ற நான் பணப்பட்டி எடுக்கிறதுக்காக தான் அங்க போய் நின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இதுல எது உண்மை? நீ பணப்பட்டி எடுக்க நிற்கும் போது அந்த இடத்துக்கு வினோத் வராரு. அப்போ பக்கத்துல நின்ன விக்ரம் உன்னை பார்த்து எதுக்காக வினோத் கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாமே ஸ்கெட்ச் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இதுல எங்களுக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல. விஜய் சேதுபதி என்னதான் உனக்கு முட்டு கொடுத்தாலுமே உன்ன மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளரை நாங்க இதுவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்களை பொறுத்தவரை கண்டென்ட்டுக்காக எல்லா ஆண்களையும் பயன்படுத்தி பலியாடு ஆக்கியிருக்காங்க அப்படிங்கறதுல எனக்கெல்லாம் எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல. இருந்தாலும் விஜய் சேதுபதி மாமாவை பொறுத்தவரை அரோராவுக்கு தான் சொம்பு தூக்குறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா 18 லட்சம் ரூபாய் தானே போனா போயிட்டு போகுது, வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கிறாரு. சார் அவங்க சம்பாதிப்பாங்களா இல்லனா நீங்க எதுவும் கொடுக்க போறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா பேசுற திவ்யா பொறுத்தவரை எனக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன யாருமே குறை சொல்லல, என்கிட்ட மத்தவங்களை பத்தி குறை சொன்ன எல்லாருமே இதை டைரக்டாவே அவங்க கிட்ட கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, அதனால இதை பத்தி நான் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி
மாதிரி திவ்யா சொல்றாங்க. இந்த இடத்துலயும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கொளுத்தி போடுறாராம். ஆமாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா உள்ள இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா எல்லாம் சொன்னாங்க. பாத்தீங்களா, இந்த இடத்துல மக்கள் கிட்ட யாருக்கு ஓட்டு கேட்கறாங்கன்னு பாத்தீங்களா, எல்லாருமே போலியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ஏத்தி விடுறாரு. யோ, எதுக்கியா இந்த மாமா வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரம்யா திவ்யா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா தான் ரம்யாட்ட சொல்றாங்க, ஏம்மா விஜய் சேதுபதி சொல்றதுனால நான் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். இந்த இடத்துல அவர் கொடுத்த டாஸ்க்குக்காக தான் நீங்க பேசுனீங்க, அதுல எல்லாம் எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட திவ்யா பேசுறாங்க. இந்த கிளாரிட்டி கூட இல்லாத ஒருத்தனை எதுக்காக ஹோஸ்டா கொண்டு நிப்பாட்டுறீங்க அப்படிங்கறது நம்மளோட கேள்வியா இருக்குது. அடுத்தது வர விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த சீசன்ல 5 ஃபைனலிஸ்ட் கிடையாது, 4 ஃபைனலிஸ்ட் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு. சாண்ட்ராவோட பேர் இருக்குது. இத பார்த்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உள்ள இருந்த ஆடியன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வெளியே இருக்கிற ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுமே சாண்ட்ராவோட எவிக்ஷனை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நடிப்பு அரக்கிய பொறுத்தவரை அவ்வளவு கேவலமா கேடுகட்ட வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே கேள்வி கேட்கல. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல எதுக்காக விதிமுறைகளை மாத்துறாங்க? எல்லா சீசன்லயுமே 5 ஃபைனலிஸ்ட் தானே இருப்பாங்க. இந்த சீசன்ல எதுக்காக 4 ஃபைனலிஸ்ட்? இந்த இடத்துலயும் சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு எவிக்ஷன் நடக்குது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, சாண்ட்ராவை மக்கள் எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ராவோட பேரு ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிரும். இந்த இடத்துல அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக சாண்ட்ராவை எவிட் பண்ணி வெளியே அனுப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது யாரு டைட்டில் வின்னரா வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. சாண்ட்ராவை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சாண்ட்ராவை எவிக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துலயும் தன்னோட நண்பரோட மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எவிக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. சாண்ட்ராவும் அந்த எவிக்ஷன் முடிவை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போலவே ஒரு போட்டோ ஃப்ரேமை கொடுக்கறதுக்காக திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா வந்து சாண்ட்ராவை கட்டி பிடிக்கிறதுக்கு போறாங்க. சாண்ட்ரா வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுறாங்க. அதெல்லாமே ரொம்ப அநாகரிகமா தான் தெரிஞ்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல திவ்யா கட்டி பிடிக்க போனதுமே தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆமா தானங்க, திவ்யாவை பத்தி அவ்வளவு கேவலமா சாண்ட்ரா பேசியிருக்காங்க. திவ்யாவுமே டைரக்டா சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு நபரை என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓபனா தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்காக கட்டி பிடிக்க போனேன்? சாக்கடைன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் விலகி தானே போனோம், அதை எடுத்து பூசிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடையில போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி தன்னோட நண்பனோட மனைவிக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்து தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா பொறுத்தவரை வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசவும் செய்யறாங்க. அதாவது சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரோராவை பொறுத்தவரை நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சிருந்தேன், நீ ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி அரோராவை பத்தி பேசுறாங்க. அதே நேரத்தில் திவ்யா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு உன் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு, அதனால வந்த பிரச்சனை தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சப்ப கட்டிட்டு பிக் பாஸ் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏமா கிளம்பி தொலை, உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுச்சா உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி சாண்ட்ரா போனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை போட்டியாளர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. வேற ஒன்றும் கிடையாதுங்க, சீசனே முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க யாருக்கிட்டையாவது கொஞ்சம் தப்பா நடந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட சாரி கேளுங்க, யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை நான் பொதுவாகவே எந்த பிரச்சனை வந்தாலுமே சாரி கேட்டு முடிச்சு வச்சிருவேன், எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டிருப்பேன். இந்த இடத்துல யாருக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னா வியானா கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுது. என்னால அவ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அதனால நான் அவகிட்ட சாரி கேட்கிறேன். அதே நேரத்தில் தேங்க்ஸ் வந்து கனி சுபிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்லியே ஆகணும். கனி சுபிஷா இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே என் கூட இருந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்றாரு. லேய் ஷோவே முடிய போகுது, இந்த இடத்துல உங்களோட குரூப்பிஸை பத்தி பேசணுமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா வர்ற வியானா வந்து சுபிஷா விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இவங்க ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க, அதனால தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு கட்டத்துல உடஞ்சி இருக்கும்போது திவ்யா என் கூட வந்து இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதே நேரத்தில் யாருக்குமே நான் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தப்பு பண்ணியிருந்தா நான் அந்த இடத்துல சாரி கேட்டிருக்கேன், அதனால சாரி யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியானா சொல்றாங்க. இது மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த இடத்துல விக்ரம் கிட்டயோ சாண்ட்ரா கிட்டயோ இவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த அம்மா சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க பிஆர் டீம். அந்த வகையில் வியானா பொறுத்தவரை நான் பேசினது எல்லாமே சரிதான், விக்ரம பொறுத்தவரை வக்கரத்தோட தான் சுத்தி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசி சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. அடுத்தது அரோராவை பொறுத்தவரை ஓட்டு பிச்சை கேட்கிறா அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா வினுக்குட்டி கமர்தீன் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும், இவங்களை பொறுத்தவரை என்ன ரொம்பவே சிரிக்க வச்சிருக்காங்க, என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பேசிட்டு இருக்கா. அட மூதேவி,
எத்தனை இடங்கள்ல கமருதீன் வினோத் இவங்களை கேவலப்படுத்திருப்ப, அன்பு கேங் கூட உட்கார்ந்து இவங்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசியிருக்க. இந்த இடத்துல இவங்களை எதுக்காக பாராட்டி பேசுற? இப்ப ஃபைனலிஸ்டா இருக்கிற வினோத்துக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். வினோத்தோட ஆடியன்ஸ் உனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பச்சையா கேவலமா நடிக்கிறியே மூதேவி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே நேரத்தில் திவ்யாவுக்கு சாரி கேக்குறாங்க. அதாவது திவ்யா கிட்ட நான் அதிகப்படியா பேசினது கிடையாது, திவ்யா ரொம்பவே நல்லவங்க, பேசாம இருந்ததுக்காக சாரி அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தது வர அப்சர்வ் போல நான் ஒரு வாரம் தான் இருந்த ஒரு வாரமே சபரி என் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தேன், அதனால சபரிக்கு தேங்க்ஸ், நான் சாரி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யாருக்கிட்டயுமே அப்படி நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் சொல்றாங்க. அடுத்தது வர ரம்யா பொருள சாரி தேங்க்ஸ் ரெண்டையுமே சபரிக்கு தான் சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அண்ணனா என் கூட இருந்ததுக்காக தேங்க்ஸ், அதே மாதிரியே வெளியே போகும்போது உன்னை கட்டி பிடிக்காம வெளியே போயிட்டேன், நான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னா உன்னோட கேம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கறதுக்காக தான் கட்டி பிடிக்காம இருந்தேன், அந்த இடத்துல திவ்யா சொன்னதுக்கு அப்புறமா தான் உன்னை கட்டி பிடிச்சேன், நான் அந்த இடத்துல அந்த அப்படி பண்ணிருக்க கூடாது, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சாரி கேட்கறாங்க. அடுத்ததா வர திவ்யா போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களா இருக்கட்டும், வெளியே எவிக்ட் ஆகி போனவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே யாரையாவது நான் காயப்படுத்திருந்தேன் அப்படின்னா எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் அரோராவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஆயா அப்பத்தா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கலாய்ச்சி இருக்கிறாங்கல்ல, இந்த பாண்டு கொடுத்ததுக்காக அரோராவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சாண்ட்ராவுக்கு சொல்றாங்க. அதாவது நான் எப்பவுமே தவறான நபர்களை நம்பி காயப்பட்டிருக்கேன், அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு அக்காவா சாண்ட்ராவை நம்பி அவங்க கூட இருக்கிற வரைக்கும் போட்டியாளர்கள் யார்கிட்டயுமே நான் க்ளோஸ் ஆனதே கிடையாது. அப்படி நான் அக்காவா நினைச்சவங்க என் முதுகுலயே குத்திருக்காங்க, என்ன பத்தி தப்பா பேசியிருக்காங்க. இதுல இருந்து நான் ஒண்ணு மட்டும் தான் கத்துக்கிறேன், அடுத்தவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நெருக்கமா பழக கூடாது, அவங்க கிட்ட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு வந்திருக்குது. அதுக்கு காரணம் சாண்ட்ரா தான், அதனால சாண்ட்ராவுக்கு நன்றி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை ஒட்டு மொத்தமா அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, சாண்ட்ரா பேசினது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படியே சொல்லலாம். பிரஜின் கிட்ட திவ்யா வந்து ஒரு தங்கையா தான் பேசி பழகினாங்க, பிரஜினுமே அப்படிதான் இருந்தான். அதே நேரத்தில் அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா வந்து வேணும்னே பிரஜனை மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவ்யா பழகின மாதிரி ரொம்ப கேவலமா பேசியிருந்தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேருமே ஜாடிக்கேத்த மூடி அப்படியே சொல்லலாம். இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுமா, இவ்வளவு கேவலமா பொய்கள் பேச முடியுமா, மாத்தி மாத்தி பேச முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா என்னதான் அசிங்கப்பட்டாலுமே நான் யோக்கியண்டா அப்படிங்கிற மாதிரி திமுறா பேப்பர் ரோடி சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருதுங்க, வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல, நோ கமெண்ட்ஸ் அப்படினே சொல்லலாம். அடுத்தது வர சபரியை பொறுத்தவரை பிரவீன்ராஜ் திவ்யா இந்த ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்றாரு. திவ்யாவை பொறுத்தவரை நான் உடஞ்சு அழும்போது எனக்கு ஆறுதலா வந்து நின்னாங்க, அதனால தேங்க்ஸ் சொல்றேன் அப்படி மாதிரி தேங்க்ஸ் சொல்றாரு. அதே நேரத்தில் நான் சாரி சொல்லணும் அப்படின்னா அது நான் பாருக்கு மட்டும் தான் சாரி சொல்லணும், வேற யாருக்கிட்டயுமே நான் அப்படி ரூடா நடந்துக்கல. பாரு கூட டாஸ்க் விளையாடும் போது பாருக்கு காயம் பட்டுச்சு, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்கிறாரு. இதுக்காக தானே இந்த டாஸ்கே வச்சிருக்காங்க. அதாவது பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டதுல சாண்ட்ரா கீழே விழுந்தாங்க, ஆனா சாண்ட்ராவுக்கு அடியே படல, இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தவரை சபரி எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான், அவனுக்கு எதுக்காடா ரெட் கார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உன்னை எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நீ சாரி கேட்கிற பத்தியா, இதை தான் நாளைக்கு வைரல் பண்ணுவாங்க. இதுக்காக தான் இந்த டாஸ்கே வச்சிருக்கானுங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு கிட்ட சபரி மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரோராவுக்கு ஒரு தேங்க்ஸையும் கொடுக்கிறாரு. அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்னா பழகினாலே தப்பா பேசுற சமூகத்துல இருக்கும்போது அரோரா கிட்ட நான் ரொம்பவே க்ளோஸா இருந்தேன், அதுக்கு இடம் கொடுத்ததுக்கு அரோராவுக்கு நன்றி அப்படிங்கிற சொல்றாரு. வெளியே வந்து பாருடா, உனக்கு மட்டுமா இடம் கொடுத்திருக்கா, அவளை பொறுத்தவரை அவ யாரெல்லாம் டார்கெட் பண்றாளோ அவங்க கூட எல்லாரு கூடயுமே க்ளோஸா தான் இருந்து பின்னாடி தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் குறிப்பா வினோத் கமருதீன் இவங்களுக்கு எதிராக இவ பேசினதெல்லாம் கேட்கும்போது இவளெல்லாம் காரி துப்பனம் போலயே இருக்கும், அந்த அளவு கேவலமா பேசியிருக்கா. இவளுக்காடா தேங்க்ஸ் சொல்ற அப்படிமா இருந்துச்சு. இப்படி போட்டியாக எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வியானா விக்ரம் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துல வியானா பொறுவுல உண்மையாவே நீ செஞ்ச செயலால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வியானா பேசுறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் தெரிஞ்செல்லாம் பண்ணலாமா, தெரியாம தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், தப்பு பண்றது மனித இயல்பு, மன்னிச்சிரு, இருந்தாலும் நான் உன் மேல வச்ச பாசம் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் பேசுறாரு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால அரோரா, விக்ரம், பிரவீன்ராஜ் இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க. இந்த இடத்துல பிரவீன்ராஜா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் அரோராவை துஷாரை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எபிசோடோட எண்டிங்கை பார்க்கும்போது கண்டிப்பா துஷாரை வச்சு ஒரு கண்டென்ட்டா மாமா டிவி கொடுக்க போறானுங்க அப்படிங்கறது மட்டும் உறுதியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவனுங்களை பொறுத்தவரை டிஆர்பிக்காக என்ன கேவலமான வேலைகளும்
மட்டும் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில துஷார் அரோரா வச்சு என்ன கர்மத்தை காட்ட போறானுங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.